ஆடியோ லான்ச்சிலோட கான்ட்ரவர்சி பார்த்துட்டு தான் வந்த படத்துக்கு. என்ன கான்ட்ரவர்சி ஆகுது, இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் பாக்குறதுக்கே வந்தேன். படம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு 10 நிமிடம் ஒரு அரை மணி நேரம் அப்படி மெதுவா போனாலுமே ஒரு அரை மணி நேரத்துல என்னடா நடக்க போகுது, அடுத்த நிமிடம் அடுத்த 5 நிமிஷத்துல என்ன நடக்க போகுது, அடுத்த 5 நிமிஷத்துல என்ன நடக்க போகுது, நம்ம நினைக்கிறத மாத்தி தான் அங்க காமிக்கிறாங்களே. அதுதான் முக்கியம். ஒரு படத்துக்கு தேவையானது அடுத்த 5 நிமிடம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சும்மாவே உட்காந்துருக்கலாம். அதனால வந்து இந்த ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க. அதே மாதிரி மக்கள் மட்டும் இந்த வந்து பாக்காதீங்க, அடுத்த சினிமா ஈர்ப்பு உள்ளவர்களும் வந்து பாருங்க. ஏன்னா இது ஒரு எழுத்தா எப்படி இருக்கணும் ஒரு படம் அறம் சொல்லுது. ஐயா சொன்ன மாதிரிதான், அவருடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டு இன்ஃபுளுன்ஸ் ஆகி தான் வந்தனே. அதே மாதிரி ஒரு படம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதனால வந்து அதையும் வந்து பார்த்தா, அதனால சினிமா மீது ஆர்வம் இருக்கவங்களும் வந்து பாருங்க. இதை பார்த்து நீங்க கத்துப்பீங்க. அதுக்காக சொல்லுவாங்க. லாஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மனிதம் பேசும் இந்த படம். என்னடாது நார்மலா இருக்கே அப்படின்னு நினைப்போம், பட் ஃபைனலி அது ஒரு டச் இருக்கும் பாத்தீங்களா. அதுக்காகவே நீங்க இந்த படம் பார்க்கலாம். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர தில்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து திகில்னா அந்த திகில்ல இருக்கு, என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே சமயம் நம்மள திகில கொண்டு போயிட்டு அதே சமயம் காதல் சீன்ல வந்து பாட்டெல்லாம் அருமையான பாட்டு, 4 பாட்டு அருமையான பாட்டு இருக்கு. இசை வந்து அம்மக்களை படிச்சிருக்காரு. சாஜன் மாதவ் வந்து இசை வந்து அப்படி இது பண்ணியிருக்காரு. த்ரில்லிங்க்கு தகுந்த மாதிரி இசை அப்படி இருந்தது. அந்த கிணறு சீன் ஒண்ணு போதுங்க திகிலுக்கு, அருமையான இது இருக்கு. சூப்பரா இருக்கு, வேற லெவல். காமெடி கலக்கிட்டாரு. சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. த்ரில்லிங்லாம் சூப்பரா இருக்கு. அரணமோட வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம், எல்லாருமே குடும்பத்தோட பார்க்கலாம். நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு டைரக்டர் பிரியன் சார். படம் நல்லா இருக்கு சார், பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. காமெடி சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது, ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொன்னப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப வித்தியாசமா காமிச்சிருந்தாங்க. நம்ம ஒண்ணு கற்பனை பண்றோம், இதுவா இருக்கலாம் அதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃப் இது எல்லாமே வேற ஒரு விஷயமா காட்டும் போது ஓகே இதுக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு நினைக்கிறது இல்லாம வேற ஒரு விஷயத்தை அது சொல்லுது அப்படிங்கும்போது அது ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது. மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பழைய காலத்துக்கு கொண்டு போன மாதிரி இருந்தது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஃபேமிலியோட போய் பார்த்து ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மத்தியில அப்படியே எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு அருமையான படம், சூப்பரான படம். எல்லாரும் குடும்பத்தோட போய் பாருங்க. இருக்கிற மாதிரியே காமிச்சாங்க. ஆனா வந்து லாஸ்டா பண்ணாங்க ட்விஸ்ட். அதுதான் செம்ம. மெயின் வந்து எல்லாம் சொல்லுவாங்க ரொமான்ஸ் இருக்கு, குடும்ப ஸ்டோரி எல்லாமே இருக்கு, பட் பசங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா அப்படி கிடையாது, பசங்க கண்டிப்பா பார்க்கலாம். எல்லா குழந்தைங்க கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம், தாராளமா ஃபேமிலி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து த்ரில்லரா நல்ல ஹாரர் மூவி மாதிரி போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து அதை அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணி படம் போற வேகமே தெரியல. ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல. ரொம்ப நல்லா இருக்கு. ஹாரருங்கிற அந்த கான்செப்ட் வச்சிருக்காங்க. பட் வந்து யாரையும் ஏமாத்தக்கூடாதுங்கிற அந்த ஒரு லைன் வந்து அதுல வந்திருக்கு. நம்ம சமூகத்துக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும்ன்ற நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. வேற பார்த்த படங்களுடைய ஃபீல் எதுவும் வர மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டா இது ஸ்கிரீன் பிளே வித்தியாசமான ஸ்கிரீன் பிளேன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமால இப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல அது அப்படி இல்ல, வேற மாதிரி அதுக்கான இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொரு விஷயமும் இதுக்காக தான் சொல்லப்பட்டது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே இதுக்கு முன்னாடி படம் பார்த்த ஃபீல் எதுவுமே கண்டிப்பா இல்லை. மனிதாபிமானத்தால பார்க்கணும் அப்படிங்கறதான் கடைசியில சொல்ல வர்றாங்க. கடைசியில பணம் நம்ம கையில இருந்தா கூட அதை வந்து தர்மத்துக்கு கொடுத்து அதை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கறத கான்செப்ட் அதுல வந்து இதுல வந்து த்ரில்லிங் அதெல்லாம் கொண்டு வந்து இது பண்ணிருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது வந்து மற்ற படங்களோட பார்த்த மாதிரி ஃபீலே வரல. இதுல வந்து மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர், கேமராமேன் எல்லாருமே சும்மா பூந்து விளையாண்டுருக்காங்க. மியூசிக் டைரக்டர் மியூசிக் நல்லா அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மள வந்து அப்படியே தியேட்டர் ஃபுல்லாக நல்ல மியூசிக் பண்ணிட்டு நல்லா பயமுறுத்தி எப்படி சொல்லுது கரெக்டா சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு சீட்டோட நுனியில வந்து உட்கார வைக்கிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அடுத்து என்ன ஆகும், என்ன ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த இது நம்ம தேடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எல்லாம் ஊரே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஹைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. மெசேஜ் நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, தியேட்டர்ல பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இருக்கு காமெடி இருக்கு, அது மாதிரி ஃபேமிலி இது இருக்கு, லவ் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். குடும்பத்துக்கான படம். அரணம்ன்றது டைட்டிலுக்கு தகுந்த ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு பிரியன் சார். எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய படம். முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு தவறான அப்படிலாம் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு தடவை வந்து எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு. ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிதான் ஸ்லோவா போகும், இந்த பைக் ரேஸ் பண்ற மாதிரி போகும். அப்புறம் ஸ்பீடா செகண்ட் ஹாஃப் வந்து யாருமே தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமா ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்குறீங்கன்னா வாங்கிட்டு உட்காருங்க. இன்டர்வெல்ல ஒரு சின்ன சீன் கூட நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிறதுக்கு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு ஆன்சர் நார்மலான ஒரு சீனா தான் இருக்கும். அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல கிடைக்கும். சோ எல்லாரும் ஃபேமிலியா போய் பாருங்க. தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. திரைப்படம் பார்த்துட்டு முதல் காட்சி முடிச்சுட்டு மக்களோட பார்த்துட்டு வெளியே வரோம். பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய போராட்டம் உழைப்பு. நான் உங்களுக்கு தான் முன்னாடி வந்து நின்னேன், உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் லுக்ல ஆரம்பிச்சு படம் ப்ரமோஷன்ல ஆரம்பிச்சு பிரஸ் மீட்ல ஆரம்பிச்சு எல்லாமே பத்திரிகை முன்னாடி தான் வந்து நின்னேன். அந்த வகையில வந்து பெரிய அங்கீகாரமா இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு படத்தை ஆடியன்ஸ் வந்து கொண்டாடுறத பாக்குறதுக்காக நம்ம உழைக்கிறோம். அப்புறம் நம்ம எடுத்தது வந்து புரிஞ்சுக்கிறாங்களா, கரெக்டா நம்ம கன்வே பண்ணிடுறோமா ஆடியன்ஸ்க்கு அப்படின்றது தேவைப்படுது. அது கரெக்டா எல்லாருக்கும் போய் சேருதுன்றதுல பெரிய மகிழ்ச்சி. ரொமான்ஸ்க்கு எல்லாமே கவுண்டர் வந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொமான்ஸ் இருக்கு, அதுக்கு இவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மச்சினி கேரக்டர் வந்து மச்சி வந்துருச்சா அப்படின்ட்டு. அது அப்ப என்னன்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு விஷயத்த பாசிட்டிவா கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா படத்தோட கனெக்ட் ஆயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அது ஒரு சீனுக்குமே அவங்க பதில் ரொமான்ஸுக்கு அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ். குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு ஃபுல்லா. அந்த ஒரு முடிச்சு ஆவிடும். அது வந்து நான் அறிவார்ந்து இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனா செம்மையா கொண்டாடிட்டாங்க. ஒரு முடிவு தலைவா, செம தலைவா, பிண்டிங்க தலைவா, சூப்பர் தலைவா போது எனக்கு இங்க உட்காரவே அவ்வளவு எனர்ஜி ஆயிடுச்சு. அடடா இப்படி அதை ஏத்துக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. எல்லாம் முடிஞ்சு ஆக்சுவலா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் வச்சிருக்கேன் நான் இதுல. அதை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு இருந்தேன். ஆனா படம் முடிச்சுட்டுங்க கிட்டத்தட்ட 2 நிமிஷம் நின்று கிளாப் பண்ண பயங்கர எமோஷன் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் நின்று கிளாப் பண்ணா ரோலிங் முடிஞ்சிருச்சு. யாருமே அங்கிட்டு போல, இந்த பக்கம் வந்துட்டாங்க. எல்லாரும் எங்க பக்கம் வந்துட்டாங்க. வந்து எல்லாரும் கை கொடுத்துட்டு சரியான மெசேஜுங்க அப்படிங்கும்போது பரவாயில்லையே, நம்ம அறன்னு ஒண்ணு பேசணும், அந்த அறம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருந்தது. அந்த ஒவ்வொரு கவுண்டருமே எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, நான் ஒரு அவார்டா பாக்குறேன். மக்கள் கொடுக்குற அந்த ஒரு கவுண்டருமே ஒரு டயலாக் கூட பிடிச்சிக்கிறாங்க. எதிரி கூட மன்னிச்சலாண்டா துரோகி அப்படின்னு அந்த டயலாக்லாம் ஒரு 30 செகண்ட் கிளாப் போயிட்டே இருக்கு. ஒரு அடையாளமும் அங்கீகாரமா நான் பாக்குறேன் இந்த தருணத்தை. இதுக்குதான் கஷ்டப்பட்டேன், இதுதான் ஓடணும். ஒரு மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இது ஒரு 10 அவார்டு 20 அவார்டு 100 அவார்டு கொடுத்தா கூட கிடைக்காது. பக்கத்துல உட்காந்து நான் பாக்குறேன். ஏன்னா நான் இருக்கிறது பல பேருக்கு தெரியாது இல்லையா. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பேசிட்டு, தலைவா தொடருமா, செகண்ட் பார்ட் இருக்கா, சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரொம்ப நிறைவா இருந்துங்க, திருப்தியா இருக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை தான் போய் சேர் இதுவும் இந்த படத்தை நீங்க எல்லாம் சேர்ந்தா கொண்டு போய் கொடுத்தீங்க எனக்கு. இந்த தனத்துல மக்கள்கிட்ட இதை ஒரு நிமிஷம் வச்சுக்கிறேன். இப்ப இங்க பாத்துட்டாங்க, மக்கள் கொண்டாடிட்டாங்க, ஒரு அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்துட்டாங்க. எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுல நீங்களும் கண்டிப்பா எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய மக்களும் பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நான் ஏத்துப்பேன், உங்களுக்கு பிடிக்கலனாலும் நான் ஏத்துப்பேன். நீங்க ஏதாவது குறை சொல்றீங்க, சரி பண்ணிக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா அதை ஏத்துக்கிட்டு அடுத்த படத்துல சரி செஞ்சுக்க தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு நீங்க பார்க்கணும். கண்டிப்பா நீங்க பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அடுத்த படத்துலயும் நான் தயாரா பண்றேங்க. இந்த தருணத்துல இந்த நிகழ்வாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு படம் பார்த்தேன். ஸோ பாதி ஸ்க்ரீன்ல கண்ணு ஸ்க்ரீன்லனா காது வந்து ஆடியன்ஸ் கிட்ட தான் இருந்தது. நல்லா கமெண்ட் பண்றாங்க, நல்லா சொல்றாங்கன்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சு வந்ததுமே ரொம்ப நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. எல்லாரும் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி ஸ்லோவா போய் அந்த செகண்ட் ஹாஃப் ஒரு பூஸ்ட் பண்ணும் இல்லையா. ஸோ எல்லாரும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து உட்காந்துருங்க. ஏன்னா வந்து டக்குன்னு போட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன சீன் கூட நீங்கள் வந்து செகண்ட் ஹாஃபில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக போய் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போ தான் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாங்க. எல்லா ஏரியாலையுமே நல்லா இருக்கு அப்படின்னாரு. எல்லா குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிட்டியை விட வந்து அவுட்டரில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு இப்போ நான் கேட்டேன். உண்மையை சொல்லுங்க, உண்மையாக சொல்றீங்களான்னு. இல்லைங்க நல்லா இருக்கு, புக்காது அப்படின்னாங்க. அதோட சுவாரஸ்யம் சிட்டியில் மால்ஸில் புக் ஆயிருக்கு. நாங்கள் தேட்டர் நான் உண்மையுமே எதிர்பார்க்கல. மால்ஸ்குள்ளலாம் நமக்கு தேட்டர் சரி சார் டிக்கெட் வரும்னு எதிர்பார்க்கல. இப்போ சொல்றாரு இல்லை சார் எல்லா மால்லையுமே வந்து மல்டிப்ளெக்ஸ் உள்ள டிக்கெட் புக் ஆயிருக்கு அப்படின்றாரு. அவுட்டரில் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ சொன்னாரு. ஜெய்சிங்க சார் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதையும் இந்த தரத்தை பகிர்ந்து இப்பதான் சொன்னாரு. சரி அதையும் சொல்லணும்னு தோணுச்சு. ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே. மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றிங்க.